அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவி ஆர்கே பேசுகிறேன். வீக் மாதமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். சீனா இது வரியை போட்டு தள்ளிட்டாங்க. கடந்த 2-3 நாளாக பேசிட்டே இருந்தோம். சீனா வந்து ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு போகிற தடை விதிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருந்தோம். அதெல்லாம் கிடையாது, நான் சிஜிபிங் அவர்களை பார்க்க போகிறேன்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். நேற்று நைட்டு திடீர்னு பொடேன்னு ஒரு அறிவிப்பை போட்டுட்டார். அதனால் பரபரப்பாயிடுச்சு. இனி உலக அரசியல் வந்து பஞ்சத்துக்கு வந்து பரபரப்பே இருக்காது, போங்க வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் இப்போ சீறி நிற்கிறாரு. அடுத்தது இப்போ சீனாவை நீ நான் முடிச்சு கட்ட போகிறேன்றாங்க. நிஜமாகவே முடிச்சு கட்டுறது யாருன்னு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இனி காலங்கள் முன்பு மாதிரி இல்லை, கொஞ்சம் மாறி இருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. அமெரிக்கா நினைத்ததை சாதித்து விட முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் குறிப்பாக பாகிஸ்தானை பொலன்னு பொழந்துட்டாங்க. இந்த பக்கம் தெகரிக்கே தாலிபான்கள் நேற்று ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இராணுவ கமாண்டர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டருக்குள்ளே நடந்து ஒரு தற்கொலை படை தாக்குதல், பெரிய இழப்பு. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பலுச்சிஸ்தானில் ஒரு அட்டாக்கு, நேற்று லோக்கலில் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க பாருங்கள், அதுலேயும் தாக்குதல். இந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஒரே நாள் நிலை குலைந்ததை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நிலை குலைந்து போயிருக்கிறாங்க. அங்கே சம்பவம் என்னன்னு அப்படியே லைட்டாக அங்கே எட்டி பார்த்துட்டு மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்த்தலாம். நேராக சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அதற்கு முன்பு உங்களுடைய கோபம் புரியுது, உங்களோட பார்வை எனக்கு புரியுது. தம்பி டைம் என்ன தம்பி, டைம் என்னன்னு கேட்குறேன். 4:04 இப்போ ஓடி வந்து எத்தனை 2 மணிக்குள்ளே வெளியிட வேண்டிய இப்போ வெளியிடுறீங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, சனிக்கிழமைன்றதுனால இன்று சற்று கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்து விட்டு வந்து விடலாம் என்று நினைத்து சென்றேன். பட் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் சற்று கடுமையாக இருந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஐ திங்க் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால தான். அன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நாளைக்கு சண்டேவா திங்கக்கிழமை வந்து ஷார்ப்பாக போட்டுடலாம் நம்ம. ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று நைட்டு நான் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வீடியோ வெளியிட்டேன். 9:55க்கு இந்த செய்தி, பரபரப்பான செய்தி. ஒரு பெரிய ட்விட்டை ஒன்று போட்டிருந்தார் ட்ரம்ப் அவர்கள். சீனா மீது வன்மையான தனது கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார். அது என்னன்றது நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். அதற்கு முன்பு செய்தியாளர்கள்லாம் கேட்குறாங்க, தலைவரே ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நோபல் பரிசு நீங்கள் ரொம்ப இலவகாத்த கிளி போல் காத்துட்டு இருந்தீங்க, திடீர்னு அந்த அம்மா வந்து இப்படி தட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, பரவாயில்லையா அப்படின்போது, எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நோபல் பரிசு கிடைக்கலனா கூட எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த பூ உலகில் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய பெருமை எனக்கு தான் இருக்கிறது. அதனால் மச்சோடா அவர்கள் என்கிட்ட வந்து ஃபோன் பேசினாங்க. ஃபோன் பண்ணி, தலைவரே உங்கள் சார்பாக தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு பெருமை, வேறு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், பர்சனலாக உலக வரலாற்றிலே முதல் முறையாக அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு, அமைதியை கெடுப்பதற்காக கொடுத்த பரிசு இதுதான், உலக வரலாற்றிலே இதுதான். இனி இதனால் என்ன நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எழுதி கொள்ளுங்கள். வெனிசுலாவை டார்கெட் வைத்து அடுத்த கட்ட தலைவராக மச்சோடோ அவர்களை வரவைப்பதற்காக தான் அந்த நோபல் பரிசு, வேறு ஒன்றும் இல்லை. அமெரிக்கா வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, எனக்கு கொடுக்கலனாலும் எங்களுடைய அடுத்த கட்ட இலக்குக்கு நீங்கள் டார்கெட் வைக்கிற மாதிரி கொடுங்கன்ற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஒன்று பர்சனலாகவே. ஏன்னா மச்சோடோ அவர்கள் இங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறது மட்டும் இல்லாமல், தலைவரே இங்கே கொஞ்சம் உதவியும் தேவைப்படுதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்குள்ளார. இன்று வெனிசுலானுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் அதிகாலையில் தூக்கத்தில் எந்திரித்து எனக்கு ஐநாவை உடனடியாக கூட்டுங்கள், மிகப்பெரிய தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே வார் டிபார்ட்மெண்ட்டு, இப்போ தான் அவங்க டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கிடையாது, அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் இருக்குல்ல, அவங்க குறிப்பாகவே இந்த லாட்டின் அமெரிக்கா சைடு ஃபுல்லாகவே வந்து இன்னும் அதிகமான படைகளை உருவாக்குறாங்க. அந்த ட்ரக் காற்றலுக்கு எதிராக இனி மிகப்பெரிய தாக்குதலை தொடங்க போகிறாங்கன்றாங்க. அதனால் எந்த நேரத்திலும் வெனிசுலா மீது தாக்கல் நடத்த போகிறாங்க. இந்த மச்சோடோ அவர்களை அங்கே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்குவதற்கான பல கட்ட திட்டங்களை வகுப்பதற்காக தான் இந்த நோபல் பரிசு, வேறு ஒன்றுமே இல்லை. இது மற்றவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் இந்த தடவை முழுக்க அரசியல் உள் விளையாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. சம்பவம் நம்பர் 2, இதே ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்பு பைடன் காலத்தில் கோவிட் தடுப்பூசி எல்லாரும் தேடி போடும்போது, இங்கே மக்கள் கோவிட் தடுப்பூசியை போட்டு நீங்கள் ஃபூல் ஆக்குறீங்க, அது இல்லைனாவே மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, இது வந்து ஒரு வகையான ஏமாற்று வேலை அப்படின்லாம் சொன்னீங்க. பட் நீங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே நான் வந்து பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன், கோவிட்-19 போடாதவங்களும் சீக்கிரம் போட்டுருங்க, ஏன்னா வரக்கூடிய வேரியண்ட் வந்து இதோட மோசமாக வருது, எல்லோரும் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நான் பூஸ்டர் தடுப்பூசி போட்டதை பெரிய அளவுக்கு நீங்கள் வெளியிட்ருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை கூட அரசல் புரசில் தெரியுமா செய்தி வந்தது, பெரிய டீலாம்.
அண்டர்லாம் பூஸ்டர் தடுப்பூசி வந்து எத்தனையோ மில்லியன் கணக்கான ஒப்புதல் பெற்றிருக்காங்களாம். இது எல்லாமே அண்டர்டீலிங் போயிட்டுருக்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுவே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. சரி, நம்ம சம்பவ இடத்துக்கு வரோம். இப்போ எங்கே சீனா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 ரேர் எடுத்த எலிமெண்ட்டை சொன்னாங்க, அதுக்கப்புறம் 4ன்னாங்க, அதுக்கப்புறம் 10ன்ட்டாங்க. உடனே சரியாக நேற்று இரவு இந்திய நேரப்படி 9:50க்கு, நம்ம இந்திய நேரப்படி 9:50க்கு ஒரு எக்ஸலத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. லாட் ஆஃப் பேட் திங்ஸ் வில் டூ சீனா. நிறைய பேட் திங்ஸ் வந்து எங்களுக்கு எதிராக பண்ணிட்டுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. சீனா மீது நல்ல எண்ணத்தில் தான் இருந்தோம். பல தடைகளை நீக்கணும், உறவுகளை வலுப்படுத்தணும், முழுமையாக ஏற்றுமதி இறக்குமதியை வந்து அதிகம் பண்ணோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. ரேர் எர்த் எலிமெண்ட்லேருந்து எல்லாத்தையும் தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டு பாருங்கள், மிடில் ஈஸ்ட்டை போய் கேட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு அமைதி ஏற்படுத்தி, எந்த அளவுக்கு நட்பை வளர்த்தி, இந்த உலகத்திலே ஒரு அமைதி ஏற்படுத்துகிற ஒரு தலைவராக விளங்குறேன். அதையெல்லாம் மீறி பெருந்தன்மையோடு நான் சீனா கிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படின்னா, சீனா வந்து லாட் ஆஃப் திங்ஸ், பேட் திங்ஸ், நிறைய பேட் திங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு எதிராகவே வந்து ஃபஸ்ட்டு அந்த மேக்னெட்டை தடை விதிக்கிறாங்க. அந்த மேக்னெட் அப்படின்னா ஏதோ அவங்ககிட்ட தான் இருக்கிற மாதிரி தடை விதிச்சிட்டாங்க. அப்பயே எங்ககிட்ட சொன்னாங்க, தலைவரே சரியில்லை, கொஞ்சம் பார்த்து கவனிங்க, சோதானமாக சொல்லுங்கன்னாங்க. அப்பயே நான் செஞ்சு விட்டுருக்கணும், விட்டுட்டேன். இன்றைக்கி ஓடி வந்து எல்லாத்தையும் தடை விதிக்கிறீங்களா, அதனால் முடைக்க போகிறேன் உங்கள் கதையை அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, நான் சீனாவுக்கு இப்போ அடுத்த மாதம் போக வேண்டியது, ட்ரம்ப் அவர்கள் போயிட்டு குழுன்னு கை கொடுக்க வேண்டியது, நிறுத்துங்கள்ன்ட்டாங்க. இவர் சொன்ன அடுத்த நிமிஷமே 40 நிமிஷத்துக்குள்ளார அங்கே S&Pன்னு சொல்லுவாங்க 500 பாயிண்ட்டுக்கு மேலே எரேஸ், கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியனுக்கு மேலே மார்க்கெட் கேப்பு. அதுக்கப்புறம் அப்படியே நேரம் கடக்க 1.65 ட்ரில்லியன் அமெரிக்காவுடைய மார்க்கெட் வந்து டோட்டல் அவுட்டு, வைப் அவுட், கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. போக ட்ரில்லியன் கணக்கில் லாஸ். யார்? அவங்க நிறுவனங்கள் தான். ரத்த கலரி ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இன்றைக்கி காலையிலே பெரிய அளவுக்கு இருந்தது, அதை தொடர்ந்து அதனுடைய தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஏசிய பங்கு சந்தைகளும் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டதை என்னால் பார்க்க முடிகிறது. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இது எல்லாம் தாண்டி எனக்கு இப்போ கூட என்ன தெரியுமா சந்தேகம், இது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சீனா மீது வரி விதிக்க போகிறார், சீனாவுடைய விஷயத்தை ட்ராவல் பண்ண போகிறாருன்னு வெள்ளை மாளிகை அவங்களுடைய சகாக்களுக்கு ரகசியமான உத்தரவு பிறப்பித்திருப்பார் அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருகிறது. எல்லாமே அடிங்க. குறிப்பாக பிட்காயின்லாம் பயங்கரமாக ஏறிச்சு, சும்மா க்ரோர் கணக்கில் ஏறிட்டு இருந்தது. சரியான அடி பிட்காயின்லாம். இந்த அளவுக்கு அடி அவங்க எப்பவுமே பார்த்ததில்ல. ஒரே நாளில் அந்த அளவுக்கு வரலாற்றிலே காணாத அளவுக்கான அடி ஃபுல்லாக கீழே வாங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருப்பார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னா, என் உள் மனசுக்குள்ளே நிறைய தோணுதுங்க. அவர் கம்பெனி சார்ந்த நிறுவனங்கள் நட்போட்டாரங்களா இது மாதிரி நான் சீனாவுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறப்பா, முடிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஷேரை வந்து சேல்ஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருப்பார். ஷேரை வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ இன்னும் 2-3 நாள் கழித்து ஃபுல்லாக நெகட்டிவில் போகும். ஒரு ஷேரில் வந்து ஒரு சிறந்த பையருக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது வாங்க மாட்டாங்க, மார்க்கெட் அடி வாங்கி ரொம்ப கீழே இருக்கும்போது வாங்குவாங்க. அவங்க தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அடி வாங்கி கீழே இருக்கும். கரெக்டாக இவர் என்ன பண்ணுவார், ஒரு சிம்பிள் கொடுப்பார், வாங்கிருங்கன்னுவார். உடனே வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தலைவர், அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நட்பாயிட்டார், அதை கொஞ்சம் பார்த்து சோதானமாக நடந்துக்கிறேன் அப்படின்னா விறுவிறுன்னு ஏறும். இதெல்லாம் என்ன இது? இல்லை, கண்டிப்பாக அது கேம்பிளிங் தான். இது இல்லை, எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் வந்து 100% இவர் கடந்த காலங்களோட இந்த ஒரு 4 மாத வரலாற்றை எடுத்து பார்த்தாவே அவரே சொல்லுவார், என்னங்க ஃபுல்லாக மில்லியன் கணக்கில் லாபமா அப்படின்னு. அவங்க இன்வெஸ்டர்லாம் இருக்காங்களா, பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், அவங்ககிட்ட சொல்லிட்டு சிரிக்கிறார். இதற்கு முன்பு திடீர்னு வரி விதிப்பார்ல, அந்த திடீர்னு வரி விதிக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இது மறுபடியும் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அவங்க உள்மொழிக்குள்ள போய் உட்காரணுன்றதுக்காக சொல்கிறேன் நான். நிச்சயமாக அவங்க நிறுவனங்கள்கிட்ட சொல்லி எல்லாரும் புல் டவுன் பண்ண வச்சுருப்பார். மறுபடியும் கீழே போயிட்டு மார்க்கெட்டை வாங்கியிருப்பாங்க. செய்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாடே உட்காந்து எங்களுக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது, இப்படி தான் ஏமாற்றோம், இப்படி தான் பண்ணுவோம், கேட்டால் நாங்கள் நாட்டாமல் நாங்கள் நம்பர் 1 இருப்போம் அப்படின்ற கொள்கையில் இருக்காங்களான்ற சந்தேகம் எனக்குள் பெருத்தாக வந்து விட்டது. இருந்தாலும் அதற்காக ஒரு நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதா, என்ன நீங்கள் சொல்கிறீர்கள், இது ஏன் இப்படி கூறுகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் சீனாவை டார்கெட் வைக்கல, உங்களுக்கு நீங்களே டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு சில கட்டுரைகளை வந்து ரொம்ப தரமாக எழுதியிருக்காங்க. அதற்கு முன்பு நவம்பர் 1 தான், இன்றைக்கி என்ன டேட்டு 11 தான். நவம்பர் 1க்குள்ளே என்னென்னா நடக்கலாம், ஆட்சி மாறலாம், காட்சி மாறலான்ற மாதிரி திடீர்னு இறங்கி மனுஷன் மாதிரி வேறு ஏதாவது சொன்னாலும் சொல்லுவார்.
ஆனால் வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்பெல்லாம் பார்க்கும்போது இனி சீனாவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பொருளாதார தடை, சீனாவுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிற நாடுகளுக்கும் பொருளாதார தடை, சீனா கிட்ட சின்ன பொருள் வாங்கினால பொருளாதார தடை, சீனாவுடைய காற்றை சுவாசிப்பவர்களுக்கு கூட பொருளாதார தடை, முடிந்தாக மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள்ன்ற அளவுக்கு வந்து வெள்ளை மாளிகை வந்து ரொம்ப வெறி பிடித்த வேங்கையாகிறாங்களாம். பக்கமான கடிக்கிற அளவு இருக்கிறாங்களா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாராம். சீனானாவே போதுமா தலைவர் வந்து ஐயோ சின்ன தூக்குகள்ன்ற அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாராம். யார்? ட்ரம்ப் அவர்கள். அவ்வளோதான் முடிச்சிரு, நீ சீனா ஒழிச்சு கட்ட போகிறேன்றாங்க. நிறைய அது காரணங்கள் சொல்லலாங்க. இவங்க NVIDIAவை என்ன பண்ணாங்க, சிப் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 500 மில்லியனுக்கு மேலே சவுதி அரேபியாட்ட ஒப்பந்தம் போட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு சில கான்ட்ராவர்சிலாம் வந்துருச்சு. சவுதி அரேபியா வந்து சீனா கிட்ட டீல் ஏற்படுத்தி அந்த சிப்பு எதுவும் கொண்டு போயிடுவாங்கன்ற மாதிரி ட்ரம்ப் கிட்ட சொன்ன உடனே அந்த டீலை ஹோல்டு பண்ணிட்டார். 1 மாதம் 2 மாதம் NVIDIA வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தலைவரே இது மாதிரி நீங்கள் சொல்லி ரொம்ப ஹோல்ட் ஆகிடுச்சு, அதை பார்த்து பண்ணி விடுங்கன்னு நேற்று தான் NVIDIAவை கூப்பிட்டு ஓகே நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க, நீங்கள் சவுதிலாம் ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த சிப் கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிப் கம்பெனியாக இருக்கட்டும், தைவான் இருக்கக்கூடிய சிப் கம்பெனியாக இருக்கட்டும், உங்களுக்கு நான் டேஷ் பண்ணியே காட்டியிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கூலாகுவதற்காக அதில் வந்து ஒரு பிரத்யோக கெப்பாசிட்டி கெப்பாசிட்டரை உருவாக்குறாங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து அல்ட்ரா பியூர் டைசோபோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, டைசோப்ரோசியம். இந்த டைசோப்ரோசியம் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரிஃபைன் பண்ணுவதற்கும் ரொம்ப ஹீட் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்காகவும் பிரத்யோகமாக இப்போ சமீபத்தில் NVIDIA போன்ற செமிகண்டக்டர் நிறுவனங்கள்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிஃபைனரி வந்து எங்கே கிடைக்கிது, சிங்கிள் ரிஃபைனரினா வாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷாங்காயுடைய நிறுவனம் தான், ஷாங்காயில் இருக்கக்கூடிய வாக்ஸி நிறுவனம் தான் ஒட்டுமொத்த வேர்ல்டுக்குமே வந்து இந்த அல்ட்ரா பியூர் டைசோபோசியம் வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த டைசோபோசியம் வந்து உலகளாவிய அளவில் 86% ஸ்டாக் வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீனாவில் இருக்குது. இது ரீசெண்டாக கூட அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி கூட ஒரு கெனடியன் கம்பெனி வந்து பெரிய அளவுக்கு சீனா கிட்ட போயிட்டு ஒப்புதல்லாம் ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு சில கான்ட்ராவர்சியில் வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஏதோ நம்ம சீனா மீது தடை விதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெற்றோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த செமிகண்டக்டர் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனி அத்தனை பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்டு 86லேருந்து 90% யார் கொடுக்குறாங்க, நீங்கள் அப்படி தாங்கி பிடிக்கிற இந்த NVIDIA சிப்பில் இருந்து இல்லை தைவான் உற்பத்தி செய்யப்படுகிற அனைத்து செமிகண்டக்டர் எல்லாமே வந்து யாருடைய மூலப்பொருள் அப்படின்னா சீனாவுடைய மூலப்பொருளை வச்சு தான் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்றத அமெரிக்கா மறந்து விடக்கூடாது. இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை காட்டியிருக்கேன், இருந்தாலும் காட்ட விரும்புகிறேன். இந்த 5 தாங்க இருக்கிறதுலே மிக முக்கியமான வேர்ல்டில் ரொம்ப தேவையுள்ள இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆயுத ஏற்றுமதியிலிருந்து பெரிய அளவுக்கு பண்ணுறாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் ரேர் எர்த் எலிமெண்ட்டில் சமேரியம், மீதி டெரிபியம், மீதி எல்லாமே ஸ்கேடியம், இதெல்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்னா மஞ்சள் கலர் இருக்குல்ல, இதெல்லாமே சீனாவுது. அடுத்து வியட்நாம், அப்புறம் ஜப்பான் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் இந்தியா இருக்குது, ரஷ்யா, கனடா. இவங்க தான் அதிகமான அளவுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டு எங்கே தான். இது வேறு எந்த நாடுமே கிடையாது. உங்களுக்கு அடுத்து இன்னொரு சார்ட்டு கூட மாற்றுங்க. 240 கிலோ டன் அளவுக்கு ஏற்றுமதி கிலோ டன் அளவுக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த ரேர் எர்த் எலிமெண்ட்டில் சீனா அதிகமாகறாங்க, அப்புறம் அமெரிக்கா அதிகமாகறாங்க, அதுக்கப்புறம் பச்சை கலர் பார்த்தா ஆஸ்திரேலியா வந்து அதிகமாகறாங்க, அப்புறம் தாய்லாந்து எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் இப்போ சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால பெரிய ரிஸ்க். இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி என்னெல்லாம் பெரிய அளவுக்கு தடை விதிக்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஹார்டு மெட்டீரியல், அதாவது சிந்தட்டிக் டைமண்ட் இருக்குல்ல, அது வந்து எஃபெக்டிவ் டேட் வந்து நவம்பர் 8ஆம் தேதி இருந்து சொல்லிட்டாங்க பெரிய அளவுக்கு தடை விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன் டைமண்ட், கிறிஸ்டல் வயர் அண்டு பாலிஷிங் வீல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தடை விதிக்க போகிறேன்ட்டாங்க. அப்புறம் வந்து ரேர் எர்த் எக்யூப்மெண்ட் ப்ளஸ் ரா மெட்டீரியல் அண்டு ஆக்சிலரி மெட்டீரியல்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நவம்பர் 8ஆம் தேதி வந்து தடை விதிக்கிறாங்க. அது வந்து ப்ராசஸிங் மெஷினரி, RE எக்ஸ்ட்ராக்ஷன் அண்டு மேக்னெட் ஃபேப்ரிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் ஸ்கோப்னு சொல்லிட்டு. அதாவது குறிப்பாக 55லேருந்து 62 வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்பர் 57 மீடியம் அண்ட் ஹெவி ரேர் எர்த் எலிமெண்ட், அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இது எல்லாமே சீனா கிட்ட வாங்குறது. அப்புறம் லித்தியம் பேட்டரி அண்ட் கிராஃபைட் ஆனோடு மெட்டீரியல், அப்புறம் ஓவர்சீஸ் ரேர் எர்த் எலிமெண்ட், ரேர் எர்த் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே நம்ம காட்டினது எல்லாமே அமெரிக்கா முழுக்க 90 பேஸ் பண்ணி ரஷ்யா சீனாவை நம்பி இருக்கிறது. இது எல்லாமே நவம்பர் 8லேருந்து தடை விதிக்க போகிறாங்க. பாவங்க அமெரிக்க மக்கள். இப்போ 100% நீங்கள் தடை விதிக்கிறீங்க நவம்பர் 1 அந்த 100% தடைன்னா வரி போடுறீங்க. அந்த வரி யாருங்க கொடுப்பாங்க? சீனாக்காரங்க கொடுக்குறாங்களா இல்லை நம்ம கொடுக்குறோமா?
யார் கொடுக்குறாங்க? அவங்க மக்கள் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க. அவ்வளோதான். இவங்க நினச்சிக்கிட்டாங்க அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட வாங்குறாங்கன்ட்டு. உலகத்திலேங்க அரசாங்கம் வந்து இப்போ வரி விதிக்குது அப்படின்னா அப்படியே நேரடியாகவே எந்த நிறுவனங்க அதை பார் பண்ணி இல்லை அந்த நஷ்டத்தை நானே ஏற்றுக்கிறேன், இந்த மக்கள் மீது ஏன் நம்ம சுமத்தணும்னு அந்த வரியை வந்து அவங்களே கட்டிக்கிறாங்களா என்ன? அவங்களுக்கு என்ன வரியை மக்கள் மீது போட்டு கேட்டால் எனக்கு என்ன அரசாங்கம் வரி போட்டுச்சு நான் வாங்குறேன்னுவாங்க. அதே தானே அங்கேயும் அமெரிக்காவிலையும் என்ன சொல்ல போகிறாங்க? இது மாதிரிங்க 100% வரி போட்டாங்க, அதனால் அதை சேர்த்தி கொடுங்கன்னுவாங்க. இல்லை கம்பெனி வந்து ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து சீனா கிட்ட வாங்குதுன்னா அந்த வரிக்கும் சேர்த்தி தான் மக்கள் மீது வந்து கொடுக்க போகிறாங்க. இது மாதிரி எங்களுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இவ்வளோ ஆகுதுங்க, அதனால் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னுவாங்க. இல்லை அதை நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம், கம்மியாக போட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. இதை ட்ரம்ப் அவர்கள் என்றைக்கு உணர போகிறாருன்னு தெரியல. எடுத்தோடனே வரி குதிரை வரி சாமிக்கு வேறு என்ன தெரிய போகுது, போடுங்க 100% வரியை போடுங்க, 200% வரியை போடுங்கன்ட்டு இருக்கிறார். இன்னும் இதை பற்றி நான் நிறைய அலச வேண்டியது இருக்கிறது. இப்போ நான் ஷார்ட் வீடியோன்றனால கொஞ்சம் உங்ககிட்ட ஷார்ட்டாக பேசுகிறேன். இனி நம்ம அடுத்து பொருளாதாரத்தில் இறங்கலாம். ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பொழக்க வேண்டியது தான். காரணம் என்ன அப்படின்னா, ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து நம்ம பாகிஸ்தான்கிட்ட போகிறோம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய சம்பவம் பெருசுங்க, மிகப்பெரிய அளவுக்கு சம்பவங்க. தெஹ்ரிகே தாலிபான்கள் இருக்கிற பகுதியை நினைத்து காபூலில் தாக்கல் நடத்தினாங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஃபோர்ஸ் தெஹ்ரிகே தாலிபான்கள் உள்ளே நுழையிறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சி அங்கே இருந்த மொத்தம் இந்த லிஸ்ட்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 6 பேர். கான்ஸ்டபிள் இர்ஃபான் உள்ளாவில் ஆரம்பித்து கான்ஸ்டபிள், அப்புறம் வந்து LHCன்னு சொல்கிறாங்க, அதில் டிரைவர் பொறுப்பில் இருந்தவங்களாம். அந்த ஸ்டேஷனில் இருந்த 7 ஆஃபீஸர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, 13 பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. நேராக உள்ளே போந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க. ஐயா இது மட்டுமா இந்த தெஹ்ரிகே தாலிபான்கள் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து டேரா இஸ்மாயில் கான் சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று, போலீஸ் ட்ரைனிங் சென்டர் இன் டேரா இஸ்மாயில் கான் சொல்லிட்டு காபூலில் அது காபூல்ன்ற மாதிரிங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதியில் கந்தஹார் அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு உள்ளே நுழைஞ்சு பெரிய தாக்குதல். அதையும் பாருங்கள், அவன் இந்த தெஹ்ரிகே தாலிபான்கள் ஏதோ பெருமையாக போகிறதே குண்டு வெடி தாக்குதலுக்கோ இதுக்கோ சொல்கிறதுக்கோ உயிர்களை கொள்றதுக்காக நீங்கள் போகிறீங்க. அதை நம்ம ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. அங்கே போயிட்டு செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து வெளியேறாரு. நண்பர்களே பாருங்கள், இறந்து கிடக்கிறாங்க நண்பர்களே, இவங்க தான் நம்ம மீது தாக்கல் நடத்தினாங்க, அல்லாவின் செயல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். இப்போ இது தேவையான்னு, இது உங்களுக்கு தேவையா? இப்போ இந்த வீடியோலாம் எடுத்து போடணுமான்ற அந்த ட்ரைனிங் சென்டர் 50க்கும் மேற்பட்ட ஒரு நிலைமை வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க உள்ளே இருக்காங்களா, ஓடிட்டாங்களா, ஃபுல்லாக பற்றி கொளுத்தி விட்டாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கவலைக்கிடமாக இருக்குது அது. ஆனால் அங்கே தான் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ரேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குண்டு வெடிப்பு தாக்குதல். அங்கே இஸ்லாமாபாத் பக்கத்தில் ஒரு குண்டு வெடிப்பு தாக்குதல். இது சம்பவம் நம்பர் 3. சம்பவம் நம்பர் 4, நேற்று அந்த PLPன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து போராட்டம் பண்ணாங்களே, அது இன்றைக்கும் ஓயில அடித்து கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் வந்து கொளுத்தி விட்டாங்க ஃபுல்லாக. கிடைச்சது எல்லாமே வந்து இதுவரை ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 காவல்துறை பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இன்னும் அவங்க முழுமையாக அங்கேருந்து நெட்டு எதுவும் கிடைக்காதனால பெரிய அளவுக்கு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு டான்ஸ் வேறு, கன்று தூக்கிட்டு இந்த பக்கம் இப்படி டான்ஸ் போட்டுருக்குறாங்க. அவங்கக்கிட்ட பாருங்கள், நிஜமாகவே இவங்கெல்லாம் அரசியல் கட்சியான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த TLP அரசியல் கட்சி அவங்ககிட்ட எப்படி இந்த அளவுக்கான கன்று இருக்குன்னு எனக்கு தெரியல. கேட்டால் 4வது லார்ஜஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த அளவுக்கு கன்று தூக்கிட்டு ஏதோ ராக் டான்ஸ் போடுற மாதிரி டான்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஏரியாவில் சுற்றி திரிகிறீங்களே, அவங்க நடத்தின தாக்குதல் அந்த ஒரு பக்கம் நிலை குலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் அந்த ஒரு குரூப் வந்து மிகப்பெரிய அரசாங்கத்தை எடுத்து கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்பப்போ இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வாரத்துக்கு 2 ஏதாவது ஒரு தாக்குதல் இராணுவ வீரத்தை கடத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது நீங்கள் சுற்றி வளைச்சி ஆப்கானிஸ்தான் எதுக்குறங்க, இந்தியாவை எதுக்குறங்கன்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் உங்களை நீங்களே எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதுவும் இந்த ட்வீட்டை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் எங்கப்பா யாருப்பா இந்த அளவுக்குலாம் யோசனை பண்ணுறீங்கன்னு தோணுச்சு. அங்கே ஆப்கானிஸ்தானுடைய மினிஸ்டர் என்ன போட்டிருக்காருன்னா, பாகிஸ்தான் எங்களை கொல்றாங்க, ஆனால் இந்தியா வந்து அதை தடுப்பதற்காக எங்களுக்கு ஆம்புலன்ஸை கொடுத்து காப்பாற்றுறாங்க. டெல்மி ஹியூமன், அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து ஐ லீவ் த ஜட்ஜ்மெண்ட் டு யூ, உங்ககிட்ட நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்ககிட்ட விடுறேன். யாரை நம்ம ட்ரூவாக டிசர்வ் பண்ணி நம்மக்கிட்ட நட்பாக இருக்கிறாங்க, லயாலிட்டியாக இருக்காங்க அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க, நட்பும் பாசமாக இருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன இந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க?
இந்தியாவை புகழ்ந்து பாகிஸ்தானை இகழ்ந்து இனி நாங்கள் வந்து பாகிஸ்தான் களமெட்டில் புலப்பது உறுதின்றாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுப்புன்றாங்க. தெஹ்ரிக்கே தாலிபான்கள் அவங்க கொடுப்புன்றாங்க. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கட்சியை வந்து ஒரு பக்கம் புழக்கிறான்றாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவங்க தான் ஓடி வந்து முந்தா நேற்று என்ன சொன்னாங்க, இந்தியாவை பார்த்து அவுரங்கசீப் காலத்தில் தான் இந்தியா ஒற்றுமையாக இருந்தது, அதுக்கப்புறம் இந்தியா வந்து சிதறுண்டு போயிருக்கு, நாங்கள் உள்ளே வந்தோன்னா சிதறி போயிடுவீங்க அப்படின்னு உட்காந்த இடத்துல கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்திய அரசாங்கத்தின் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். அது இல்லாமல் பிரியங்கா காந்தி அவர்களும் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் முத்தகி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, முத்தகி அவர்களை பார்த்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரியான ஒரு கொஷின் மார்க் கூட வச்சுக்கலாம். நம்ம என்ன மாதிரியான ஒரு கொஷின் அப்படின்னா, இப்போ செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய அமைச்சகம் இருக்கு இல்லையா, அங்கே அமைச்சகத்தில் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவங்க பெண் பத்திரிகையாளர்கள் யாருமே உள்ளே அலோவ் பண்ணல, டோட்டலாகவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அது மாதிரி இருங்க, ஆனால் இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி பெண் பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் இருந்தீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அப்போ இந்தியா வந்து இதற்கு அனுமதிக்குதா? பெண் சுதந்திரத்தை பற்றி போற்றி பேசுகின்ற இந்தியா இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் பெண் பத்திரிகையாளர் மறுத்திருக்கிறார்கள், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, உடனடியாக தெரிவிங்கள், எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா அப்படின்றாங்க. அப்போ ஒரு நாட்டு நம்மக்குள்ளே வரும்போது நம்ம அப்படி வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா அப்படி அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு இல்லை. உடனே இது பாகிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய ஆஹா போடுற வேடியை அங்கே போயிட்டு கடைசியில் பல்ப் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதுதான் சொன்னேன், நான் நட்பாக இருந்தேன், நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு தேவையான்னு கேட்பாங்க அங்கே. சரி, இருந்தாலும் இந்தியா அமைச்சகம் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலன்னா, இப்போ ஒரு வெளியுறவு அமைச்சகம் நம்ம போகிறோம், நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட தூதரகம் வந்து ஒவ்வொரு நாடும் அங்கீகரித்து கொடுப்பாங்க. அந்த வெளியுறவு தூதரகத்தில் என்ன அவங்க யார் செய்தியாளர் சந்திக்கிறாங்க சந்திக்க மாட்டாங்கன்னா அவங்க தனிப்பட்ட விருப்பம். அது இந்தியா போயிட்டு வாலண்டரியாக உங்கள் செய்தியாளர்கள் அந்த வெளியுறவு அமைச்சகத்துக்குள்ளே எங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில நேரத்தில் இன்ஸ்டிட் பண்ண முடியாது. இதுவே அவர் வந்து இந்தியானுடைய பத்திரிகையாளர்கள் இல்லை இந்தியானுடைய ஜெய்சங்கர் அவர்கள் கூட இருக்கும்போது, இப்போ இந்தியா வந்து பெண் பத்திரிகையாளரை மறுத்திருந்தாங்கன்னா இந்த கேள்வி வந்து நியாயம். அதாவது ரெண்டு பேருமே பப்ளிக்காக செய்தியாளர்களை சந்திக்கும் போது பெண் பத்திரிகையாளர்கள் மறுக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த கேள்வி கரெக்டாக இருக்கும். ஆனால் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க சந்திப்பு நடத்தினதால் தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு இந்தியா சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பதிவுகள்லாம் வந்து நார்மலாகவே ஜெய்சங்கர் அவர்களும் இப்போ ஆப்கானிஸ்தானுடைய தலைவர் பேசும்போது கூட ஒரு சில பெண் அதிகாரிகள் யாருமே இல்லாத ஒரு புகைப்படத்தை கூட பார்க்க முடிஞ்சது. அவங்க இந்த விமர்சனத்தை நம்ம நேற்று கூட முன்வைத்திருந்தோம். ஏன்னா நம்ம ஆம்புலன்ஸ் வந்து கொடுக்குறோம் ரைட்டு தான், அதில் வந்து பெண்கள் உள்ளே அலோவ் பண்ணுவீங்களா, அதில் நான் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன்ற ஒரு கேள்வி நேற்று கூட கேட்டிருந்தேன் நான், தொடர்ந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இவர் வந்து இன்றைக்கி யூபிக்கு போயிருந்தார். யூபியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மதராசின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இஸ்லாமிய இது இருக்குது, வழிபாடு இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தார். அந்த இடத்துல க்ரௌடு மட்டும் பாருங்கள், க்ரௌடில் கிட்டத்தட்ட மாற்றிக்கிட்டார் இவர் வரவேற்பதற்காகவே. அந்த ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப பெருமையாக போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எங்கே போனாலும் நம்மளை வந்து தாங்கி வரவேற்று நம்மளை நட்பாக பழகின்ற மக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மிகப்பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடுமே வந்து பார்க்க முடியுது. பட் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு இவங்க பதில் சொன்னால் கூட ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரியான பதில்கள் சொல்ல போகிறாங்கன்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனோ அவர்களுக்கு சற்று தயக்கமாக இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மற்ற எல்லா விவகாரத்துலையும் கரெக்டு தான், பட் இந்த பெண் விவகாரத்தில் அவங்களுக்கான சம கல்வி கொடுக்கறதுலேருந்து மீதி விவகாரத்தில் எல்லாமே ஏனோ மிகப்பெரிய அளவுக்கு தயங்குகிறார்கள். அவங்கள சுத்தமாக அவங்கள அடிமையாக வைத்திருக்க வேண்டும் எண்ணம் வந்து மேலோங்கி இருப்பதை வந்து விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுறது தான். அது யார் எங்கே சொன்னாலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதான். அது இந்திய அரசாங்கம் வந்து தாங்கி பிடித்து இங்கே பரப்புகிறதா அப்படின்னா அது இல்லை. ஆனால் இந்த கேள்வி அவங்க தூதரகத்துக்குள்ளே போய் கேட்க முடியுமா அப்படின்னா அதுதான் எங்களுக்கான அதிகாரம் இல்லை, அந்த இடத்துல நாங்கள் கேட்க முடியாது, இன்சிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. இந்த பக்கம் நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம். இஸ்ரேல் வந்து கொஞ்சம் 2 நாளாக என்னமோ ஹோல்டு பண்ணதுனால அப்படி கையெல்லாம் அரிச்சிருக்க மாட்டேங்குது இஸ்ரேலுக்கு. என்னப்பா 2 நாளாக அப்படி எங்கேயும் தாக்கல் நடத்தாமல் இருந்தால் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெரு பாராட்டுக்குது.
யாருங்க, நெதன்யாகு அவர்கள். சரி உடனே ஐடிஎஃப் என்ன பண்ணிட்டாங்க, சரி இப்படி 2 அங்கே பக்கம் தாக்கல் நடத்திக்கிறோம்னு சொல்லிட்டு லெபனானுடைய ஹெஸ்புல்லானுடைய மிக முக்கிய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. மிக முக்கிய நிலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த பிஃபோர் வீடியோ ஆஃப்டர் வீடியோ ரெண்டுமே பாருங்கள், பற்றி எரிஞ்சது லாஸ்ட் நைட்டு சொல்லி இது ஃபுல்லாகவே முழுக்க ஹிஸ்புல்லானுடைய ஆயுத குடோன்கள் இருந்ததாகவும் அடுத்த தாக்கல் நிலவ போன்றமா சொல்கிறாங்க. இப்போ என்ன இஸ்ரேலுடைய அடுத்த குறி என்ன இருக்குன்னா, லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகணும், அப்படி இல்லைன்னா எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இந்த பேச்சுவார்த்தை லெபனான் அரசாங்கத்துக்கிட்ட பேச முடியுமான்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். லெபனான் அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லை. லெபனான் அரசாங்கத்தினுடைய இராணுவத்துக்கான சம்பளமே அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள் தான் கொடுக்குறாங்க. லெபனான் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கான நிதியெல்லாம் இல்லை. அதனால் அவங்க பேச்சு அவங்க கேட்டுதான் ஆகணும். லெபனான் அரசாங்கம் சுயமாக ஒரு முடிவுகளை எடுக்க முடியுமா என்றால் முடியாது. முழுக்க பொருளாதாரம்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே இருக்கிறது என்பது கூடுதல் தகவல். இதே தான் நாளைக்கு காசாவுமே தனிநாடுக்கான கோரிக்கை வரும் பட்சத்தில், பாலஸ்தீனமும் தனிநாடுக்கான கோரிக்கை வரும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, மணி ஹோல்டு பொருளாதார ரீதியாக அந்த நாடை சஸ்டைன் பண்ணி கொண்டு போகிறல ரொம்ப தடுமாறிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நாடுகள்லாம் உள்ளே வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம வடகொரியாவுக்கு போயிடலாம். வடகொரியாவுடைய 18th anniversary கிம் ஜாங் அண்ணா அவர்கள் வந்து பெரிய ஒரு செலிப்ரேஷன் டேவாக கொண்டாடினார். கிட்டத்தட்ட அவாசாங் அப்படின்னு சொல்லிட்டு 20 இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அப்படியே விடுங்களே சண்முகம் அந்த வண்டியை எடுத்து விடலே அப்படின்னோடனே வண்டி சும்மா வரிசையாக வருது, கிட்டுன்னு பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் இது வந்து உலக நாடுகளுக்கு ஒரு அரைகோவல். இனி வடகொரியாவை தீண்டினீர்கள் என்றால் பிடிச்சு மேய்ஞ்சிருன்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டதாக தென்கொரியா அப்படி கன்னத்தில் கையை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. இதை கேட்பதற்கு ஆள் இல்லையா? அமெரிக்கா ஓடி வாங்க காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. அமெரிக்கா காப்பாற்றணுமா? வா எங்கள் ப்ராடக்டை வாங்க, 50% வரி ஏற்றுக்கொன்ற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஃபைனலாக வீடியோ நிறைய பகுதியில் 3 விஷயத்தை முடிச்சிடறேன் நான். மெக்சிகோவில் பெரிய ஃப்ளட்டுங்க, மிகப்பெரிய ஃப்ளட்டு. இது வரைக்கும் 27 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இந்த இந்தோனேசியாவில் நேற்று வந்து இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், குறிப்பாக பிலிப்பைன்ஸில் தான் சுனாமிலாம் வருன்ற மாதிரிலாம் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. பட் வரல. ஆனால் பெரிய பாதிப்புகள், இழப்புகள் இல்லைன்ற மாதிரி தான் இப்போதைய வரைக்கும். சும்மா பெரிய சேதாரம் வந்து ரொம்ப குறைந்தது தான் இந்த அளவுக்கு சொன்னாங்க. குறிப்பாக பாட்டியும் பேரனையும் இன்ஸ்பயராக வைத்து ஜப்பானில் வந்து ஒரு பெரிய சம்பவமாக, அது என் வாழ்க்கையில் ரொம்ப இன்ஸ்பயராக வச்சு நான் சாதிச்சிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. தன்னை விட 21 வயது மூத்தவரான மிடோரி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் டோமியோகா அப்படின்ற ஒரு இளைஞர். இவருக்கு 30 வயசு, அவங்களுக்கு 51 வயசு. அதனால் இப்போ கல்யாணம் பண்ண உடனே பேரன் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஏன்னா 51 வயசு பொண்ணுன்னு எப்படிப்பா சொல்கிறீங்க, 51 வயசு பாட்டி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவருடைய மகளுடைய குழந்தைகளுக்கு பேரன் இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் யார் இந்த உலகத்துக்கான இன்ஸ்பயர் அப்படின்னா பாட்டியும் பேரனும் தான் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. குறிப்பாக மேக்கரன் அவர்களோட வேலைத்தனத்தை பார்த்தீங்களா? அவர் குறிப்பாக செபாஸ்டியன் அவர்கள் வந்து இல்லைங்க நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் வந்து லக்ரோனோ அவர்கள் வந்து நான் கிளம்புறேன், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பேற்ற 28 நாள்லேயே எனக்கு பிரதமர் பதவி வேணான்றாரு. போகிறவரை மறுபடியும் கூப்பிட்டு அடுத்த டைம் நீ பதவி ஏற்றுக்கோன்றாரு. என்ன தான் தனது அதிகாரத்தை வைத்து எந்த அளவுக்கு தான் பண்ணுவீங்க? பிரதமர் பதவியை வகிக்க வரலாம் கூட கூப்பிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் எலெக்ஷன் நடத்த மட்டும் மறுக்கிறீங்க. பாட்டியும் பேரன் அவர்களே இது நாட் குட் அப்படின்ற ஒரு வசனத்தோடு சொல்லி இனி இந்த பெலாரஸ், இந்த ரஷ்யாவின் நட்பு நாடுகள்னு சொல்கிற பாருங்க, அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் லாட்வியா, லிதுவேனியாலாம் இருக்காங்கல்ல, லிதுவேனியாலாம் இன்றைக்கி பண்ண அலும்புலாம் கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாதுங்க. ஒரே சமயத்தில் மக்களை எப்படி வந்து வெளியேற்றுவது, திடீர்னு வந்து அலர்ட்னா அந்த மக்களை எப்படி காப்பாற்றுவது, அதற்கான பயிற்சிகள்லாம் இறங்கிட்டாங்க. மிகப்பெரிய பயிற்சியெல்லாம் இறங்கிட்டாங்க. அதனால் பெலாரஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இனி வந்து நேரடி கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. லூகாசென்ஸ்கோ அவர்கள் நான் வந்து தயாரானா போதும், நீங்கள் அணுகுண்டு அனுப்பிச்சிருங்க, இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் பொறுமையாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பதற்றம் வந்து கொஞ்சம் கூட குறையலைங்க. பெரிய அளவுக்கு பற்றி கொண்டிருக்கிறது, தொற்றி கொண்டிருக்கிறது. மக்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் பயத்தில். எந்த வேளையில் ரஷ்யா உள்ள நுழைந்து தாக்கல் நடத்தி விடுமோ என்ற பதற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த லாட்வியா, லிதுவேனியா, எஸ்டோனியா நாடுகள். ஏன்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பற்றி நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம். இரவு வீடியோ பதிவில் என்ஜாய் பண்ணி பேசுவோம். ரொம்ப சிறப்பான சம்பவம் இருக்கிறது. யாரோ ஒருத்தர் நிறைய பேர் சொன்னாங்க,
இந்த இஸ்ரேல் காசா முடிஞ்சுன்னா உனக்கெல்லாம் கண்டென்ட் ஏது, உனக்கு ஏது அப்படின்னாங்க. கண்டென்ட்டுக்கா நம்மளுக்கு பஞ்சம்? உலக நாடுகள் ஒரு நாடா 2 நாடா சொல்லுங்கள். இல்லை நீ நினச்சிப்ப இது உலகத்தில் இந்த 2 நாடுகள் மட்டுமா நம்மளுக்கு கண்டென்ட்டு? அது நம்ம வரி குதிரை வரி சாமிக்கிற வரைக்கும் நான் 4 வருஷத்துக்கு நம்ம என்ன கண்டென்ட்டுக்கு பஞ்சமா என்ன? என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் அடுத்த 4-5 வருஷத்துக்கு அந்த அளவுக்கான கண்டென்ட் புதைந்து இருக்கிறது. என்னால் தான் பேசுகிறதுக்கு டைம் இல்லை. 30 நிமிஷம் எழுதி எப்படி நான் கஷ்டப்பட்டு பேசினாலுமே அந்தளவுக்கு கொட்டி கொண்டு இருக்கிறது நமக்கு கண்டென்ட்டு. ஸோ அதை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடுது. அதுவும் கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன். இப்போ கூட நிறைய தகவல்கள் பேச வேண்டியது இருக்குது. சரி, நைட் பேசிக்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.